மாம்பழச் சின்னம் விவகாரம் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. பாட்டாளி மக்கள் கட்சியின் பாமக தேர்தல் சின்னமான மாம்பழச் சின்னம் தொடர்பாக கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கின் பின்னணி என்னவென்றால், கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பாமகவுக்கு மாம்பழச் சின்னம் ஒதுக்கீடு செய்ததாக தேர்தல் ஆணையம் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸின் முகவரிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. இதனை ரத்து செய்து கட்சி நிறுவனர் என்ற முறையில் தனது முகவரிக்கே கடிதம் அனுப்ப வேண்டும் என ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். விசாரணையின் போது ராமதாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இல்லாத முன்னாள் தலைவர் முகவரிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியது சட்டவிரோதமானது என வாதிட்டார். எனவே அந்த கடிதத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அன்புமணி தரப்பு வழக்கறிஞர்கள், கட்சி நிர்வாகம் முழுமையாக அன்புமணி வசமே இருப்பதாகவும் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் வாதிட்டனர். மேலும் இந்த வழக்கில் தங்களை எதிர்மனுதாரராக சேர்க்க மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆனால் நீதிபதிகள் இந்த வாதத்தை ஏற்க மறுத்தனர். வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்படாத நிலையில் அன்புமணி தரப்பின் வாதங்களை கேட்க முடியாது என்று நீதிபதிகள் தெளிவாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. பாமகவில் நீடித்து வரும் இந்த உள்கட்சி அதிகாரப் போட்டி தற்போது சட்டப் போராட்டமாக மாறியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அளிக்கும் பதில் மற்றும் அடுத்த கட்ட நீதிமன்ற விசாரணை அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது.